உங்கள் ஒய்ஃப் ஸ்ரீரஞ்சினி மேம் வந்திருந்தாங்க உள்ளே வந்துட்டு நிறையா விஷயங்கள் உங்கள்கிட்ட சொன்னாங்க. அதெல்லாம் உங்களோட ப்ளேக்காக அவங்க வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. பட் அதை நீங்கள் போய் ஷேர் பண்ணிக்கிட்டது பாரு கூட. ஆமாம், அது கரெக்டுன்னு உங்களுக்கு தோணுதா? நீங்கள் வந்து இது வந்துச்சா இல்லை தெரியல. நான் நாமினேட் பண்ணும்போது கூட, க்ளோஸ் நாமினேஷன் பண்ணும்போது கூட, நான் யாரை நாமினேட் பண்ணுறேனோ அவங்கக்கிட்ட நான் போய் சொல்லியிருக்கேன். ஓகே. நான் உங்களை தான் நாமினேட் பண்ணேன், இந்த காரணத்துக்காக உங்களை நாமினேட் பண்ணேன். அந்த மொட்டை கடைதாசி எழுதும்போது கூட நான் பிரஜன் கிட்டேயோ எஃப்ஜே கிட்டேயோ நான் தான் இது எழுதினேன், இந்த காரணத்துக்காக எழுதுனேன்னு சொல்லியிருக்கேன். நான் எப்போவுமே எப்படி தான் பிரதர், நான் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக யாரையாவது நான் இந்த விஷயம் எனக்கு பிடிக்கலன்னா நான் போய் சொல்லிடுவேன், நான் சொல்லி அடிப்பேன். அதுதான் என்னோட ஸ்டைல். அண்ட் அது வந்து சேது சார் கூட ஒரு வீக்கெண்டில் சொல்லியிருப்பார், சொல்லி அடிங்க, எது ஏன் மனசில் வச்சுக்கிறீங்க, சொல்லிடுங்க அப்படின்னு. பட் அந்த விஷயத்த நான் ரொம்ப சீரியஸாக எடுத்து நான் ஏதாவது எனக்கு பிடிக்கலன்னு டக்குன்னு போய் சொல்லிடுவேன். ரஞ்சினி வந்து என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லும்போது, இவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தூரமாயிரு பேசாத அந்த மாதிரி சொல்லும்போது, நான் எனக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்திருக்கு, நான் என் மனைவியை கம்ப்ளீட்டாக நம்புகிறேன், இதை நான் சொல்கிறேன், இதுதான் அவன் என்கிட்ட வந்து சொன்னது. அதை சொல்லி கொஞ்ச நேரத்தில் எனக்கு பாத்ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஏஞ்சி போயிட்டேன். ஏன்னா அந்த விஷயத்த நான் அப்போவே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாரு கிட்ட அவ்வளோ பேசாமல் இருக்கிறது, சாண்ட்ரா கிட்ட அவ்வளோ பேசாமல் இருக்கிறது, இது எல்லாத்தையும் நான் அப்போலேருந்து நான் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து இது சொன்னால் என்ன, அவங்க அப்படி நினைப்பாங்க, ஓ ரஞ்சினி வந்து இப்படி சொல்லிட்டாங்க, அதனால நினச்சிட்டு போட்டோம்.